الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான விழாவுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்திற்குரிய கல்லூரியின் முதல்வருமாகிய ஜக்கரியா ஹஸ்ரத் அவர்களே, அவர்களோடு தோளோடு தோளிருந்து இந்த கல்லூரி சீராக சிறப்பாக வீரநடை போடுவதற்காக தன்னால் முடியுமான ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவ உஸ்தாதுமார்கள், ஏனைய ஆசிரியர்கள், கல்லூரியின் நிர்வாக சபை தலைவர் உட்பட ஏனைய அங்கத்தினர்கள் மற்றும் இந்த மேடையிலே இருந்து இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், கௌரவமான உலமாக்கள், என்னுடைய கண்ணியமான உஸ்தாதுமார்களில் ஒருவருமான சாதிக் ஹஸ்ரத் அவர்களும் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். பட்டம் பெற்று வெளியேறுகின்ற கௌரவத்திற்குரிய உலமாக்கள், கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே ஒரு சிறப்பான அல்லாஹுடைய பாதையிலே ஒரு மதிப்பான ஒரு சபையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் நிறைந்த உலமாக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். பெரிதாக எதுவும் பேச முடியாது, இருந்தாலும் எடுத்த பொறுப்புக்காக ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தி செல்லலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது இல்முடைய மஜ்லிஸ். இல்ம் என்றால் இது இந்த உலகத்துடைய ரூஹ் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. எல்லோரும் நினைத்திருக்கிறார்களாம், இல்ம் என்றால் அது அசாசுத்தீன், மார்க்கத்தின் அடிப்படை அஸ்திவாரம். ஆனால் கண்ணியமான உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கத்துடைய அஸ்திவாரம் மாத்திரமல்ல, இந்த துனியாவுடைய அஸ்திவாரமும் இல்முதான். இந்த மதரசாக்களும் இந்த உலமாக்களும் இந்த இல்மும் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழும் காலமெல்லாம் இந்த உலகம் நிலைத்திருக்கும். கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று வயுக்குபுல் இல்ம், இல்மு உயர்த்தப்படும், பறிக்கப்படும், கலட்டப்படும் என்றெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது வருகின்ற ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஹத்தா யுகால ஃபில் அர்த் அல்லாஹ் அல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் இயங்கும். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது அது அல்லாஹ் அல்லாஹ் என்று மன்சூபாக வந்திருக்கிறது. ஒரு இஸ்ம் மன்சூபாக வந்துவிட்டால் அதற்கு முன்னால் ஒரு ஹதுஃப் செய்யப்பட்ட, ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ஃபியல் இருக்க வேண்டும். அந்த ஃபியல் அந்த இடத்தில் எதுவாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் இருக்கும். இத்தகுல்லாஹ் என்று சொல்லப்பட வேண்டிய இடம் எதுவென்றால் அது வாரத்திற்கு ஒரு முறை இஸ்லாம் முஸ்லிம்களும் அச்சமூட்டப்படக்கூடிய மிம்பர் மேடை. அந்த மிம்பர் மேடைக்கு ஏறுகின்ற அதிகாரமும் ஆற்றலும் அது உலமாக்களுடைய கையில் தான் இருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மிம்பரில் ஏறி அந்த ஹுதுபாவை நிகழ்த்துபவர் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும். எனவே அந்த ஆலிம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் இயங்கும். எப்பொழுது எல்லா ஆலிம்களும் இல்லாமல் போய் மடையர்கள் எல்லாம் தங்களை ஆலிம்கள் என்று தம்பட்டம் அடித்துக்கொண்டு கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் மடத்தனமாக ஃபத்வா கொடுக்க ஆரம்பிப்பாங்களோ அப்ப உலகம் அழியும் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இந்த தீன் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு இந்த இல்மு அஸ்திவாரம் மாத்திரமல்ல, கண்ணியமான கனவான்களே, இது துனியாவுக்கும் அஸ்திவாரம் இல்முதான். எனவேதான் இந்த மதரசாக்களுடைய பொறுமதியை நிர்வாகம் மாத்திரமல்ல, வந்திருக்கக்கூடிய தனவந்தர்கள் நீங்கள் உணர்ந்து உங்களுடைய செல்வங்களை இதற்காக வேண்டி வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வானா. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதின கல்வி கற்ற ஒரு மதரசா நிஜாமுல் மலிக் என்று சொல்லக்கூடிய அரசர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
எல்லை புறங்களில் பயங்கரமான யுத்தங்களும் மோதல்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு வயது குறைந்த ஒரு ஆட்சியாளர், பக்கத்தில் இருந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆலோசகர், ஒரு மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியை பார்த்து ஒரு ஆலோசனையை கேட்குறாங்க. மந்திரி அவர்களே, எனக்கு சின்ன ஒரு ஐடியா, அவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் உங்களோட முடிவை சொல்லுங்க அரசை என்ன செய்யணும். நாங்கள் இந்த மதரசாக்களுக்கு செலவழிக்கிற இந்த செலவுகள் எல்லாம் கொஞ்சம் காலத்திற்கு அப்படியே நிறுத்தி வைத்து விட்டு எல்லை புறங்களில் மோதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போர் வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி முதலாவது இந்த யுத்த கோசாவையை முடிச்சிருவோம். அதற்கு பின்னால் இந்த மதரசாக்களை இன்னும் திறன்பட எங்களால் செய்ய முடியும் தானே. இந்த ஐடியா, இந்த ஆலோசனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மந்திரி அவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவசாலி, அவர்கள் ஒரு வரட்டு சிரிப்பை சிரிச்சிட்டு அந்த அரசரை பார்த்து சொன்னாங்க, அரசை என்ன மன்னிக்கணும், இதே ஐடியாவை உங்களோட வாப்பா இந்த சிம்மாசனத்துல இருக்கின்ற பொழுது, நான் வாலிப பருவத்தில் இருக்கின்ற பொழுது ஏண்ட உள்ளத்துல இந்த ஐடியா வந்து உங்களோட வாப்பா கிட்ட நான் இந்த ஆலோசனையை முன் வச்சேன். உங்களோட வாப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ற தோளை தட்டி சொன்னாங்க, அமைச்சர் அவர்களே, நீங்க சொல்லுகின்ற ஆலோசனை நல்ல ஆலோசனை தான், ஆனா இந்த மதரசாவுக்கு நாங்கள் செலவழிக்கின்ற செலவுகள் அப்படியே நிறுத்திவிட்டு அதனால் நாங்கள் கொள்வனவு செய்கின்ற ஆயுதங்கள் இருக்கின்றனவே, கூப்பிட்டால் கேட்கும் தூரத்தில் இருக்கின்ற ஒரு எதிரியை வேண்டுமானால் போய் அந்த ஆயுதம் தாக்கலாம். ஆனால் இந்த குர்ஆன் ஹதீஸ் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹுடைய சட்டங்களையும் ஷரீஅத்துடைய பாடங்களையும் கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்லாத்திற்காகவும் முஸ்லிம்களுக்காக வேண்டியும் இந்த போர் வீரர்களுக்காக வேண்டியும் இவர்கள் இருகரம் ஏந்தி கேட்கின்ற அந்த துஆவுடைய ஆயுதம் இருக்கிறதே, சிலாஹுல் முஃமின் அத்துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த மூமினுடைய ஆகப்பெரிய ஆயுதமே துஆ தான், அதுக்கு பின்னால் தான் மற்ற எல்லாமே. அந்த ஆயுதம் இருக்கிறதே, இந்த மதரசாவுடைய மாணவர்களும் உஸ்தாத்மார்களும் கேட்கின்ற அந்த துஆ என்ற ஆயுதம் 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய அரிஷையே போய் தட்டுகின்ற சக்தி இந்த துஆவுக்கு இருக்கிறது. இதுக்கு பின்னால் ஒரு நாளும் இந்த முடிவுக்கு நீங்கள் யாரும் வந்துவிடக் கூடாது என்று கண்டிப்பாக தன்னுடைய விடயத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் உண்மையில் இதோட பொறுமதி எங்களுக்கு விளங்காது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இல்மு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் உலமாக்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அது இருக்கின்ற வரைக்கும் தான் இந்த உலகம் நிலைக்கும், இல்லை என்றால் உலகம் முடிந்து போய்விடும். ஒரு மனிதனுக்குள்ளே 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று மண்ணோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி, இரண்டாவது விண்ணோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. மண்ணோடு சம்பந்தப்பட்டது பொடி, ரூஹ் ஒன்று இருக்கிறது. அது என்ன? யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹ்ண்டா என்னன்னு கேட்கிறாங்க நபியே. குலி ரூஹ் மின் அம்ரி ரப்பி. அது இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அதை கண்ணால பார்த்து, அதை எங்களுடைய புத்தியால உணர்ந்து, அதொன்றும் செய்யலா, தொட்டு பார்க்க முடியாது, அதை பார்க்க முடியாது, அதுல என்ன மாதிரி சத்தம் இருக்கிறதா புலன்களால் அறிய முடியாத வெறும் வானத்திற்கு மேலால் உள்ள விண்ணோடு சம்பந்தப்பட்ட பகுதி ரூஹ். இந்த 2 பகுதிக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்ட உடம்புக்கு தேவையான போஷாக்குகள், சக்திகள், அதனுடைய உயர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி எல்லாமே, அதற்கு தேவையான உணவுகளை எல்லாம் அந்த மண்ணுக்குள்ளிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இருக்கிறார். அதை சாப்பிட சாப்பிட அந்த உடம்பு வளர்ந்து கொண்டே போகும். புள்ள கிடைச்சோன்னே ஹெல்த் கார்டில் போடப்பட்டிருக்கும். பிள்ளையுடைய நிறை எவ்வளவு, பாரம் எவ்வளவு, அதுக்கு பின்னால் 1.5 மாசம் 3 மாசத்துக்கு இடையில கிளினிக் போய் அந்த குழந்தையை நிறுப்பார்கள். அதனுடைய வளர்ச்சிக்கு, வயசுக்கு தேவையான வளர்ச்சி இருக்கிறதா, அந்த வயசுக்கு தேவையான பாரம் பருமன் இருக்கிறதா, இல்லை என்றால் மருந்து மாத்திரைகள் கொடுப்பார்கள். அது மேலே செல்ல செல்ல, காலம் செல்ல செல்ல அது உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே அது பருமனாகிக் கொண்டே வர வேண்டும். அப்பதான் அது ஒரு ஆரோக்கியமான புள்ளைக்குள்ள அறிகுறி அடையாளம். வயசு போகுது, புள்ள அதே சைஸ்ல இருக்குது என்றா எல்லோரும் அவசரமாக நோயாளிகள் என்று நினைத்து டாக்டர்களை பார்ப்பாங்க, பார்க்கவும் வேண்டும். எப்படி மண்ணோடு சம்பந்தப்பட்ட உடம்புக்கு தேவையான தானியங்களோ, காய்கறிகளோ, கனிவருக்கங்களோ, மரக்கறி வகைகளோ எல்லாம் இந்த மண்ணிலிருந்து வருகிறது, அதை சாப்பிட சாப்பிட மனிதன் தெம்பாகிறானோ, அதே மாதிரி விண்ணோடு சம்பந்தப்பட்ட இந்த ரூஹுக்கும் சாப்பாடு கொடுத்தே ஆக வேண்டும். அந்த சாப்பாடு மண்ணுக்குள் இருந்து வர முடியாது, அது விண்ணிலிருந்து தான் வர வேண்டும். விண்ணிலிருந்து வருகின்ற சாப்பாடு தான் வஹி, அதுதான் குர்ஆன், அதுதான் ஹதீஸ். அது போதிக்கப்பட்டு கொண்டே இல்லைண்டா எப்படி மண்ணோடு சம்பந்தப்பட்ட உடம்புக்கு 1 மாசம் சாப்பாடு கொடுக்கலன்னா செத்து போயிருமோ, அது பலகீனம் அடைந்து போய்விடுமோ, அதே மாதிரி இந்த ரூஹுக்கு கொடுக்கிற சாப்பாடு இருக்கிறே, இது கிடைக்காட்டி கல்பு செத்துரும், ரூஹு செத்து போயிடும். சார்ஜ் முடிந்த ஒரு ஹேண்ட்போன் நிலைக்கு வந்துவிடும். அது எத்தனை லட்சம் பெறுமதியாக இருந்தாலும்
குறித்த நேரத்தை கூட காட்டுவதற்கு அருகதை இல்லாமல் அது தூக்கி எறியப்படும். அது மாதிரி தான் கண்ணியமானவர்களே, எங்களுடைய ரூஹகள் அது புத்துயிர் பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுடைய கலாம், பேச்சு, ஹதீஸ், குர்ஆன் இது நடந்து கொண்டே இருக்கணும். இதான் மரர்த்தும் பிரியாதுல் ஜன்னா ஃபர்தாவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க. சொர்க்கத்து பூங்காக்களுக்கு பக்கத்தில் செல்லுகின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். மேய்கிறேன்டா திங்கிறது. அந்த சாப்பாடு பொடிக்குள்ள சாப்பாடு அல்ல, அந்த சாப்பாடு ரூஹுக்குள்ள சாப்பாடு. ரியாதுல் ஜன்னா என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? இல்முடைய மஜ்லிஸுகள், திக்ருடைய மஜ்லிஸுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? அதனால கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இல்மு இருக்கிறதே இது உண்மையிலே ஆக முக்கியமானது. இந்த இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல இந்த படைப்பினங்களை பற்றி எழுதுகின்ற நேரம் இந்த லிமாதா ஜுஇலல் இன்சானு ஆஹிரல் மஹ்லூகாத் என்ற ஒரு தலைப்பு போடுறாங்க. ஏண்டா உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக படைச்சது மனுஷனைத்தான். 6 நாட்களில் உலகத்தை படைச்சான். 6 நாட்கள்ல உலகத்தை படைச்சான். தஃப்சீர்ல எழுதுறாங்க, முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகிச்சு படைகோளம், வெள்ளிக்கிழமை மக்ரிபுக்கு கொஞ்சம் முன்னால கடைசியாக மனிதனை படைச்சான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இறுதியாக படைத்தான் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பல பதில்களை கொண்டு வராங்க. எல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதில் அவர்கள் எழுதுகின்ற கடைசியான ஒரு பதில், ஒரு ஆக்கபூர்வமான ஒரு பதில், லிஅன்ன அவ்வல மா ஹலகல்லாஹுல் கலம், முதலாவது அல்லாஹ் படைச்சது எழுதுகோலை. பேனா, பேனா எழுதுகோல், இதைத்தான் அல்லாஹ் முதலாவது படைச்சான். லிஅன்னஹு ஆலத்துல் இல்ம், எழுதுகோல் வந்து ஒரு இல்மு, ஒரு கல்வியின் ஒரு கருவி. அது எழுதுகோல் ஆலத்துல் இல்ம் வல் இன்சானு ஹுவல் ஆலிம். அந்த எழுதுகோலை யூஸ் பண்ற படைப்பு இந்த உலகத்துல மனிதன். எனவே முதலுக்கும் முடிவுக்கும் ஒரு முடிச்சிருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு 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 பிணைப்பு இருக்கிறது, ஒரு இணைப்பு இருக்கிறது. எனவே அந்த பேனாவை பிடிச்சி எழுதுறது மனிதன் தான். அல்லம பில் கலம், எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுக்கப்பட்ட படைப்பு இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது மனிதன் தான். இந்த உலகத்தில் முதலாவது படைச்சது எழுதுகோல். குர்ஆன்ல இறங்கிய முதலாவது வசனம் இக்ரா என்ற வாசிப்பு. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி அந்த பேனாவால் எழுதப்படுகின்ற வரிகள் மீது சத்தியம் பண்ணுகிறார். எழுதுறது, படிக்கிறது, உட்கார்றது, ஓதுறது, வாசிக்கிறது. கண்ணியமானவர்களே, இல்மு அவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு இல்மு தான். நாங்கள் அதை சுமந்திருக்கிறோம், அதை தேடிக்கொண்டிருக்கிறோம், அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் ஆக சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று அதை அடுத்தவருக்கும் கற்றுக் கொடுப்பவரே என்ற கருத்தை கூட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மதரசாக்கள் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். அப்பதான் அந்த உலகத்திற்கும் ஒரு ஆரோக்கியம் இருக்கிறது என்ற இந்த விடயங்களை நாங்கள் முதலாவதாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த மதரசாக்களுக்கு உதவி செய்கின்ற தனவந்தர்கள் உண்மையிலே பெரும் பாக்கியசாலி. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார், உலகத்துல எங்களுக்கு மிஞ்சிறது ஒன்றுமில்லை. ஒரு அரபி புலவர் சொல்கிற சில வரிகள் ஞாபகம் வருகிறது. நசீபுக மிம்மா தஜ்மஉ தஹ்ர குல்லஹு ரிதா ஆனி துல்வா ஃபீஹி மா வஹனுது. இந்த உலகத்தில் மனிதன் எனக்குரியது எனக்குரியது என்று சொல்லி சம்பாதித்துக் கொண்டே போகிறான். காலம் முழுக்க அவன் தேடியதில் அவனுக்கென்று உள்ளால் உள்ளபடி உண்மையாக சொந்தமாகுவது எதுவென்றால், அவன் இறந்ததற்கு பின்னால் அவருடைய உடம்பை சுத்தப்படுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற கஃன் துணியையும், அவர்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஓட்டைகள் துவாரங்களை அடைப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற மனம் பூசி அந்த பஞ்சி துண்டையும் தவிர இந்த உலகத்தில் இருந்து மிஞ்சி அவரால் எதுவும் கொண்டு போக முடியாது. இதுதான் யதார்த்தம். இதுதான் யதார்த்தம். வக்ஃபுடைய பாடங்கள், கதவுகள் மூடப்பட்ட உலகத்திலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரோ எப்பொழுதோ என்றோ அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாமல், முகம் தெரியாதவர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது பள்ளிவாசலாகட்டும், அது பாடசாலைகளாகட்டும், ஏன் நாங்கள் இறந்த பின்னால் இலவசமாக எங்கள் உடம்புகளை அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கின்ற மையவாரிகளாகட்டும், என்றோ யாரோ எப்பொழுதோ அவர்கள் வக்ஃப் செய்த அந்த உரிமைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் அந்த வக்ஃபுகள் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியே யாராவது தப்பி தவறி வக்ஃப் செஞ்சாலும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற பொழுது ஏதாவது பிரச்சனைகள்ல பின்னி பிணைந்தவைகளை கொண்டு வந்து தப்பினேன் பொழைச்சிட்டேன் உனக்கு செய்கிற வேலை என்று சொல்லி அதை மதரசா ஒன்றோட பள்ளி ஒன்றோட தலையில அடிச்சிட்டு ஓடிடுறான். சமீப காலமான வக்ஃப் எல்லாம் பாருங்க,
வாப்பா எழுதி வச்சாரு தாத்தக்கும் தம்பிக்கும். தாத்த சரியான கரைச்சல், அவ எனக்கு தரவும் மாட்டா, விடவும் மாட்டா, விற்க மாட்டா, உனக்கு இது செய்கிற வேலை, இதை பள்ளிக்கு எழுதிட்டேன்றார். அவர் மௌத்தா போனாலும் இது பிரச்சனை ஆகிக்கொண்டே இருக்கும். ஆனால் உண்மையிலே பள்ளி வாசல்கள் மதரசாக்கள் இப்ப எல்லாம் விழிப்போடு செயல்படுறான். வக்குஃப் பண்டா இது யார்ட்ட சொத்து, எத்தனை பேர் சைன் பண்ணணும், எத்தனை பேர் சைன் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா 150 வருஷத்துக்கு முன்னால வக்குஃப் செஞ்சது கூட இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கனவான்களை சகோதரர்களே, சமீபத்தில் எங்களோட கண்டியில ரஜவீதி பள்ளி வாசல் புனர் நிர்மாணம் நடஞ்ச ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன். அப்போ அதனுடைய அடிக்கல் நாட்டு வைபவத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தோம், போனோம். அதில் ஹிஸ்டரியை வாசித்தான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஹிஸ்டரியை வாசித்தான். அதில் வந்து 1845 ஆண்டு அல்லது 6ஆம் ஆண்டு 2500 ரூபாவுக்கு அந்த பள்ளியுடைய பின்பகுதியை ஒரு இந்திய சகோதரர் வாங்கி வக்குஃப் செஞ்சிட்டார். 175 வருஷத்துக்கு முன்னால். மொத்த செலவு 2500 ரூபா. கேவலம் இன்றைக்கு ஒரு மில்க் பவுடர் கிலோ பேக்கெட் கூட வாங்க முடியாத ஒரு தொகை. ஆனா இன்றைக்கு 175 வருஷமா அவருடைய கபரை நோக்கி அங்க நடைபெறுகின்ற சுஜூதுகளுடைய தொழுகையுடைய நன்மை சதக்கத்தும் ஜாரியாவாக போய்கொண்டே இருக்கிறது, போய்கொண்டே இருக்கு. இது ஒரு பாரமான பெரிய பருவமான விடயம் அல்ல. எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற சொத்துக்கள் உடைமைகள் இருக்குதே, 3 பிள்ளைகளை தந்திருக்கிறான் என்றால் அந்த சொத்துக்களை நாங்க 4ஆக பிரிப்போம். 3 பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுப்போம். 4ஆவது இருக்குதே, அதை எங்கட மனைவியிட பேர்ல வக்குஃப செஞ்சுட்டு போவோம். கபருக்கு போனாலும் ஒரு அக்கௌண்ட்டை திறந்துட்டு போவோம். எங்கட அமலுக்கு திரை விடப்படும். ஆனால் நாங்க இந்த சதக்காவாக செய்யற இந்த அமலிக்குதே, அது கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அது வழிப்போக்கர்கள் தங்கி ஓய்வெடுக்கிற ஒரு அம்பலமாகட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி. அல்லது ஒரு சிறியோர் கிராமத்தில் உள்ள ஒரு ஊர் மக்கள் 2-3 குடும்பம் சேர்ந்து பாவிக்கின்ற குடிநீர் கிணறாக இருக்கட்டும், அல்லது ஒரு கனி தரும் மரமாக இருக்கட்டும். அதில் ஒரு பறவை கொத்தினாலும் நீங்க அந்த பழத்தை சதக்கா செஞ்ச நன்மை வரும். ஒரு கள்ளன் திருடன் அதை களவாடினாலும் உங்களுக்கு சதக்கா செய்த நன்மை வரும். என்றால் மழைக்கு நனையாமல் வெயிலுக்கு காயாமல் வசதியான அமைப்பில் இருந்து குழந்தைகள் மார்க்கம் படிப்பதற்கான இந்த மாதிரியான இடங்களுக்கு நாங்க அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்க, நிறைய மதரசாக்கள் பார்த்தா இடங்கள் போதாது, வசதிகள் போதாது, செலவுகளை இன்னும் சரியாக முறையாக செய்து கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில தான் எல்லா மதரசாக்கள் 99% மதரசாக்கள் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல்ல கடிச்சு கொண்டு நிறைய மதரசாக்கள்ல சம்பளம் கூட கொடுத்து கொள்ள முடியாத அளவுக்கு உலமாக்கள் தியாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ் தந்திருக்கிறான், நாங்க செலவழிக்கிறோம். அல்லாஹ் ஒரு நாளும் நீங்க சம்பாதிச்சத்துல செலவழிங்க என்று சொல்லல, வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க தந்தத்திலிருந்து செலவழிங்கன்னு தான் சொல்றோம். நாங்க தந்தத்திலிருந்து செலவழி. எனவே அப்படி வசதி படைத்தவர்கள், தனவந்தர்கள் இந்த விடயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அடுத்தது மாத்தளை வாழ் மக்கள், இது எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து. இந்த ஊரு, இந்த சிட்டியிட முதுகெலும்பே எங்கட இந்த பள்ளியும் இந்த மதரசாக்களும் தான் என்ற முடிவுக்கு நாங்கள் வரணும். ஏண்டா இதுல பெரிய பரக்கத்தி. இதுல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு மதரசா ஓப்பன் பண்ற விடயமா ஒரு தனவந்தரோட பேசி அவர் எல்லாம் கேட்டார். பிஸ்னஸ் மைண்ட் தானே அவங்களுக்கு, அதுல நல்ல அனுபவசாலி. உண்மையிலே அவர் சொன்ன ஆலோசனை அதை குற்றம் சொல்லவே இல்லாது, குறை காண முடியாது. என்ன சொன்னாருண்டா, நீங்க இப்ப என்ன செய்யணும், மதரசாக்கு எத்தனை பிள்ளைகளை சேர்க்க போறேன்னு கேட்டார். 25 பிள்ளைகளை சேர்க்க போறேன்னு சொல்லியாச்சு. 25 பிள்ளைகள், ரைட். நான் ஒரு வேலை செய்றேன், நீங்க 25 பிள்ளைகளும் இன்டர்வியூ வச்சு நீங்க எனக்கிட்ட தாங்க. ஏன்னா நிறைய மதரசாக்களுக்கு நான் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த 25 பேரையும் வேண்ட செலவுல போட்டு ஒரு 8 வருஷத்துல உங்களுக்கு 25 உலமாக்கள்டா. இதுக்கு நீங்க காணி எடுத்து பில்டிங் கட்டி சமையல் அறை செஞ்சு பாத்திரங்கள் எடுத்து சமையல்காரர்கள் போட்டு ஸ்டாஃபை தேடி கோடிக்கணக்கில் செலவழிச்சு லட்சக்கணக்கில் கரண்ட் பில்ல செலவழிச்சு இது தேவையில்லை. பார்க்குற நேரம் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இது சரியா தான் பட்டுச்சு. சரியா பிள்ளையா? ஏப்பா அந்த நேரம் மாசம் 3000 ரூபா. நாங்க இதை பேசுற நேரம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலன்னு வைங்களே, ஒரு மதரசால மாசம் 3000 ரூபா. 60,000 75,000 விஷயம் முடியுது. நீங்க இதுக்கு 7 கோடி செலவழிக்க போறீங்களா? அவுட்புட் ஒன்று தானே, உங்களுக்கு வேறு உலமாக்கல் உருவாக்குறே தானே. உண்மையிலே மாஸ்டர் மைண்ட் ஒன்று பேச இல்லாது. அல்லாஹ் ஒரு உரிப்பத்தன் தான். அவர்கிட்ட பேசின நாஜியார், அப்படி செஞ்சா எல்லாம் சரி வரும். ஆனா மதரசாவுக்கு போடுற பிள்ளைகள் எல்லாமே ஆலிமாக மாட்டாங்க. இந்த வகுப்புல எத்தனை பேர் இருக்கிற அவங்கள்ட்ட கேளுங்க, ஃபெஸ்ட் வகுப்புல எத்தனை பேர் இருந்தாங்க. எங்கட நாங்க ஓதுற நேரம் 48 பேர் இருந்தோம், தஹ்சீல் ஆகிற நேரம் 8 பேர் வெளியாகி, அதுல 2 பேர் இடையில வந்து சேர்ந்தவங்க, 6 பேர் தான் மிச்சம்.
ஊருக்கு ஒரு மதரசா ஒன்று வாரன்றது, ஒரு புள்ள ஒரு குர்ஆனை முடிப்பதாக இருந்தால் அந்த 6000 வசனங்களையும் அது பாடமாக்க எத்தனை லட்சம் தடவை அந்த குர்ஆன் ஓதப்பட்டிருக்கும் அந்த இடத்தில். எத்தனை பிள்ளைகள் காலையில எழுப்பினதில் இருந்து மாலை வரைக்கும் குர்ஆன் ஓதப்படுகின்ற இடத்தில் உள்ள பரக்கத் இருக்கிறதே, அந்த பாதுகாப்பு இருக்கிறது, அந்த மகத்துவம் இருக்கிறதே, இதை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. ஒவ்வொரு ஊருக்கும் இது இருந்தே ஆகும், ஒவ்வொரு ஊருக்கும் இது இருந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி பேசினோன்னு அவர் ஒரு வழிக்கு வந்தார். மாஷா அல்லாஹ், அதுக்குள்ள செலவுகளை செஞ்சார். இன்றைக்கு அந்த மதரசா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல வாரேண்டா, மதரசாக்களுடைய முக்கியத்துவம், மிக முக்கியமான விடயங்கள், இது பாதுகாக்கப்பட வேண்டும். தன்னால் இயன்ற எல்லா உதவிகளும் இதுக்கு செய்யப்பட வேண்டும். முடிந்தவர்கள் முடியாதவர்கள் எல்லோருமே இந்த மதரசா தலை நிமிர்ந்து ஒவ்வொரு ஊரிலையும் பிரகாசிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் என்ன பல விமர்சனங்களை பார்க்கிறோம். பல விமர்சனங்கள். பொருளாதாரத்துக்கு என்ன செய்வாங்க? காலையில் ஒரு சப்ஜெக்டை வாசிச்சு தீக்கிற நேரம் ஹதரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சி செய்த ஏரியா இருக்குதே, அதை இன்றைக்கு பிரிச்சு பார்த்தா 76 நாடுகளின் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். 76 நாடுகள். அவர்கள் படித்தது குர்ஆனையும் ஹதீஸையும் தான். பொருளாதாரத்தில் எவ்வளவு மேலோங்கி இருந்தார்கள் என்றால் அந்த 76 நாட்டிலையும் ஜக்காத்தை வாங்குற ஒரு முஸ்லிம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். யார் இந்த பாசறையில படிச்சார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி கண்காணிப்புல படித்த சஹாபாக்களுடைய அந்த பாசறையில வளர்ந்தவர்கள். கனிமான கனவான்களை சகோதரர்கள், எனவே மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறேன், அதுல துனியா ஆகிரா ரெண்டுடைய ஹைர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஜித்துக்கும் பிஹைரைய துனியா வல் ஆகிரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார், நான் உங்களிடம் துனியா ஆகிரா இரண்டு உலகத்துக்குள்ள நலவுகளை தான் கொண்டு வந்திருக்கிறேன். எனவே இந்த உலகமும் செழிக்கணுமா, இந்த உலகமும் சிறக்கணுமா, எங்கட வாழ்க்கை செழிப்பாகணுமா, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை, குர்ஆன் ஹதீஸ் வஹீயுடைய இல்மு அது போதிக்கப்படும். இது இல்லாதவர்கள் சரியான ஒரு இதனுடைய விளைவை உணர்ந்த ஒரு கட்டம் கொரோனாவுடைய கட்டம். கொரோனா பீரியட் எல்லாம் லாக்டவுன், யாருக்கும் வெளியே வரையலாம், ஒரு தராவீஹ் தொலையலாது, ஒரு பெருநாள் தொழ முடியாது, ஒரு இமாம் ஜமாத்து நடத்துறது கூட, பேரளவில் நடத்துறது கூட இல்லாதவர்கள் கவலைப்பட்டாங்க, கை சேதப்பட்டாங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்க மாஷா அல்லாஹ் ஹாஃபிஸ்மார் உங்களோட குடும்பத்துல உலமாக்கள் இருக்கிறீங்க, அந்தந்த இடத்துல சேர்ந்து எல்லா அமல்களையும் இபாதத்துகளையும் செஞ்சாங்க, அன்றைக்கு கண்ணீர் சிந்தினாங்க, ஏண்ட ஒரு புள்ளைய நான் அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்திருக்க கூடாதா? சுப்ஹானல்லாஹ். இந்த விழாவெல்லாம் இது கண் துடைப்பு விழா. அந்த பிள்ளைகளை ஒரு கௌரவப்படுத்தி வெளியேற்ற ஒரு அவர்களுக்கு ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தை கொடுக்கிற ஒரு வைபவம் இது. இவங்களுக்கான சரியான பாராட்டு விழா கியாமத்துல தான் நடக்கும். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்களே, சரியான பாராட்டு கியாமத்துல தான் நடக்கும். என் மார்க்க அறிவை சுமந்தவர்கள் எங்கே என்றுதான் அல்லாஹ் கேட்பான். என் குர்ஆனை சுமந்த உள்ளங்கள் எங்கே? ஓதுவார்கள், ஓத ஓத அந்தஸ்து கூடும், சொர்க்கத்துக்கு போங்க, கொஞ்சம் ஏறி உங்களோட உண்மை வாப்போமே, கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்து போடுங்க. மலக்குமார்கள் அப்படி கொண்டு வந்து போடுவாங்க. 2 பேர்ட்ட தலையிலையும் 2 கிரீடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உங்களோட வீட்டுக்கு சூரியன் உதித்தா எவ்வளவு வெளிச்சமோ அதை விட பிரகாசமாய். சூரியன் 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் இருந்து உதிக்கிற சூரியன் வெளிச்சம் இந்த பூமியை தொட 8.25 நிமிடங்கள் போகிறது. அந்த சூரியனோட ஊட்டுள்ளுக்கு வந்தால் எவ்வளவு வெளிச்சம், அதை விட வெளிச்சமாய்க்கும் கியாமத்துல. அந்த உம்மாவா 2 பேரை கூட்டிட்டே போங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன அந்த உம்மா வாப்பா படுற பாடு இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன். நீங்க நினைக்கிறைக்கும் உம்மா வாப்பா மதரசால எங்களை போட்டுட்டு ஹாயா ஐக்கிறாங்க. கண்ணீர் சிந்தாம ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட மாட்டான். ஒரு கல்யாண சகன்ல உட்கார்ந்து ஒரு இறைச்சி துண்டை பிக்கிற நேரம் என் புள்ள என்ன தின்னுவானோ தெரியாது. சில நேரம் நீங்க மதரசாக்கு உங்களை போடுற நேரம் சாப்பிட்டு அந்த கையை கூட உங்களுக்கு சரியா கழுவ தெரியாம கழுவினா அங்கேயும் இங்கேயும் கொழுப்புகள் அப்படியே படிந்திருக்கும். என் புள்ள இப்படித்தான் உடுப்ப கழுவுறானோ தெரியாது என்று அலாத நாளில் உங்களோட உண்மையும் வாப்பு கேட்டு பாருங்கடி. பெரிய எதிர்பார்ப்புல உங்களோட மதரசால போட்டிருக்கிறாங்க. என் புள்ள சமூகத்துல பேரெடுக்க பிள்ளையாக வரணும், கியாமத்துல எனக்கு அவன் சுவர்க்கத்தை வாங்கி தருகின்ற பிள்ளையாக வரணும். எவ்வளவு தியாகம் வேண்டுமானாலும் ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி செய்வாங்க, பல்ல கடிச்சு கொண்டு செய்வாங்க. சில நேரம் உம்மக்கு ஒரு உடுப்பு வாங்க வச்சிருந்த சல்லியா இருக்கும். ஒரு கல்யாணத்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஸ் நடந்ததை சொல்றேன்னா, 2 கல்யாணத்தை உடுத்த உடுப்பு தான் ஐக்கப்பா, அதே வீட்டுல தான் கல்யாணம், இதை உடுத்தா எல்லாருக்கும் விளங்கிரும், எனக்கு ஒரு கிட்டண்டு வாங்கி தாரீங்களா, ரைட் ஒரு 4000 ரூபாய் செட் பண்ணி ரெடியாக்குள்ள புள்ளேட்டி இந்த கோல் வருது.
உம்மா மதரசா கொஞ்சம் செலவுக்கு காசு வேணும், உம்மா சொல்கிற கிட்ட பிறகு வாங்கிக்கிடுவோம், பணத்தை கொண்டு போய் என் பிள்ளை கொடுத்துரும். சுபஹானது. அதனால் மாணவ மணிகளே, உங்களோட உம்மா வாப்பா அப்படி உங்களை நினச்சிக்கிறாங்க. ஷைத்தான் இடையில வந்து புகுந்துருவான், கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் வந்துடும். ஒரு நாளும் இதுக்கு மாட்டிடாதீங்க. என் உம்மா வாப்பவை நான் மதிக்கணும், என் உம்மா வாப்பட நீயத்தை நான் கபூலாக்கணும். என்ன அவங்க ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் தானே, ஹயாத்தோடு இருக்கின்ற வரைக்கும் தானே. நாளை கியாமத்தில் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு இடம். சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் சொல்லுகிறார், வபைனஹுமா ஹிஜாப் வஅலல் ஆராஃபி ரிஜால். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில அவர்களுக்கு சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை. அவர்கள் யார் என்ற பல கருத்துல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உம்ம வாப்பட அனுமதி இல்லாம ஜிஹாதுல போயிட்டு ஷஹீதானவங்க. சுப்ஹானல்லாஹ். என்னது? உம்ம வாப்பட அனுமதி இல்லாம ஜிஹாதுல போயிட்டு ஷஹீதானவங்க. ஷஹாதத்து நரகத்துட்டு பாதுகாத்துச்சு. உம்ம வாப்பட திருப்தி இல்லாம போனாங்களே, அதனால் அவர்களுக்கு சொர்க்கத்தெல்லாம் தடையாக்கி விட்டு. எங்க போயிட்டீங்கிற? ஜிஹாதுக்கு போயிட்டு உசுரை கொடுத்தி. அதை விட சிறந்த அமல் ஒன்று துனியால கிடையாது. உம்மா வாப்புக்கு தெரியாம கல்யாணம் முடிக்கல, உம்மா வாப்பட விருப்பம் இல்லாம வேறொன்றும் செய்யல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கலிமாவுக்காக தன் உயிரை கொடுத்து ஒரு துளி ரத்தம் பூமியை தொடுவதற்கு முன்னால் சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற ஷஹீத். அது உங்களை நரகத்துட்டு பாதுகாத்துச்சு. உம்மா வாப்பட திருப்பொருத்தம் இல்லாம போனியா, அனுமதி இல்லாம போனியா? ஒரு சஹாபி யார சொல்லி என் பேரையும் போட்டுக்கோங்க ஜிஹாதுக்கு என்றார். உன்னோட வயசுக்கு வந்து உம்மா வாப்பா, அதை யாரு பாப்பான்னு கேட்டான். அது ஒன்றும் இல்லை யார சொல்ல, இது அம்மா வாப்பா ஒரு பக்கம் மிகட்டு தீன் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித். ஓண்ட ஜிஹாத் அங்கதான். ஓண்ட உம்மா வாப்பாவை கண்கலங்காம பாக்குறதா நீ செய்த ஜிஹாதுண்டான். ஜிஹாதுக்கு அப்படி ஆக்கல் தேவல். அந்த உம்மா வாப்பா முதுக தட்டி அனுப்புறாங்களா, வாங்க. ஜிஹாதுக்கு இந்த நிலைமைண்டா எங்களை ஆசைப்பட்டு ஓத வச்சு அவங்களோட முகத்துல கரிய பூசி அவங்களை கெட்ட பேர் எடுத்து மோசமா நடந்து அவர்களை கண்ணீர் சிந்த வச்சா எங்கட எதிர்காலம் இருக்குதே. நீங்க செய்யற ஒரு செயலால உங்களோட உம்மட கண்ணுல உங்களோட வாப்பட தாடியை ஒரு துளி கண்ணீரால நனைஞ்சிச்சா அது நாளைக்கு உங்களை மூழ்கடிக்கின்ற கடலாக மாறும். அது நாளைக்கு உங்களை மூழ்கடிக்கின்ற கடலாக மாறும் என்று ஒரு இமாம் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே மாணவர்கள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும். இறுதியாக பட்டம் பெற்று வெளியேறுகின்ற எங்களுடைய உலமா சகோதரர்கள் எந்த அனுபவம் இல்லாமல் மனித கடலில் கால் எடுத்து வைக்கப் போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீந்த சொன்னான். சபஹன் தவீலா, லேசான நீஞ்சல் அல்ல, மிச்சம் தூரம் நீங்க நீஞ்சி கொண்டு போ. நீயே சொல்றாங்க மக்கா மதீனால ஆறே கிடையாது. எங்க போயிட்டு நீகிறதுண்டா அது சமுத்திரம் வந்து தண்ணீர் சமுத்திரம் அல்ல, அது மனித சமுத்திரத்துல நீச்சல் அடிக்கும். ஒன்றுமே தெரியாம காலை விற்கிற நேரம் மிச்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். உங்களோட சில புத்திமதிகளை பகிர்ந்து கொண்டு நான் இந்த உரையை முடிச்சு கொள்றேன். அப்படி இல்லைன்னா இந்த உரை ஒரு நிரப்பமான உரையாக அது இருக்காது என்ற நீயத்துல முதலாவது நாங்கள் இப்ப சமூகத்துக்கு போக போறோம். ஒரு வாசகம் கொண்டு பார்த்தேன், லைசல் மத்லூப் ஐ யகூன முஸ்ஹஃபுன் ஃபீ ஜைபி. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு குர்ஆன் பிரதியோட சுத்துறீங்க. 24 மணி நேரம் நீங்க வாகனத்தில் ஏறினாலும் குர்ஆன், நீங்க கையில குர்ஆனோட இருக்கிறீங்க, கிடைக்கிற நேரம் எல்லாம் ஓதுறீங்க. இதுவல்ல மத்லூப், இதுவல்ல நோக்கம். வலக்கின்னல் மத்லூப் அன் தகூன ஆயத்துன் ஃபீ அஹ்லாகிக். குர்ஆன்ல ஒரு வசனம் உங்களோட பிராக்டிக்கல்ல அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தணும். அதுதான் நோக்கம். படிக்கிறதல்ல, படிச்சத வாழ்க்கையில கொண்டு வர. கனிமான அன்பார்ந்த உலமாக்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த ஆலிம்கள் என்பவர்கள் இருக்கிறார்களே ஏனைய துறை சார்ந்தவர்களை விட வித்தியாசமானவர். உதாரணமா இங்க டாக்டர் மாறுண்டா அவன் ஒவ்வொரு நோயாளியும் அந்த டாக்டரை தனியே சந்திக்கும். 2 பேருக்கு ஒரே நேரத்தில் அவருக்கு பைபாஸ் பண்ணல, 2 பேருக்கு ஒரே நேரத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. லோயர்ஸ் மாறும் அப்படித்தான். அவரவருடைய பிரச்சனைக்கு தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த துறை சார்ந்தவர்களை சந்திக்கணும். ஆனா அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அத்தீன் யுஸ்ருன் லைஸ ஃபீஹி உஸ்ருன். இஸ்லாத்தை அல்லாஹ் மார்க்கத்தை லேசிப்படுத்தி வச்சிருக்கிறான். தப்பி தவறி இந்த டாக்டர் மாரை போயிட்டு சந்திச்சு நீங்க மருந்து எடுத்துக்கோங்க என்ற மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலிமை பிடிச்சு உங்களோட ஜும்மா தொழுகையை தொழுதுக்கோங்கன்றா என்ன நடந்தீங்க? ஆலிம்கள் ஒரே நேரத்துல 10,000 பேர்ட வேலையை ஒருத்தர் முடிச்சிருவார். கிழமைக்கு ஒரு ஜும்மா தான் நடக்கும். ஒரு ஊர்ல ஒரு ஜும்மா தான் நடக்கும். அந்த அரமணித்தியாலம் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அந்த அரமணித்தியாலம் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஊர்ல 10 பேர் 20 பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஏற முடியாது. அந்த ஒருவர் யாராக இருக்கணும் என்ற தீர்மானத்தை எடுப்பவர்கள் அந்த நிர்வாகமும் அந்த ஊரும் தான். அந்த நிர்வாகமும் அந்த ஊரும்.
ஒரு ஜும்மா ஒன்று கிடைக்காதா? ஹஜ்ரத் எப்ப வாரீங்க? சுப்ஹானல்லாஹ். சில உலமாக்களை பார்த்தா காண்ற இடமெல்லாம் அவர்கள் ஹுத்துபா கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்டா, அந்த மக்களுடைய உள்ளத்துல கபூலியத்தை போடுறது அல்லாஹுதான். இன்றைக்கு இவர்த பயானத்தை நான் கேட்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த அந்தஸ்து கௌரவம் இருக்கிறதே, இது லேசி மாசான அந்தஸ்து அல்ல. ஏண்ட ஒரு ஆலிம் மிம்பருக்கு ஏறினால் ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன, நீங்க யாரும் பேசக்கூடாது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது வாஜிபான ஒரு அமலாக இருந்தாலும், என்னுடைய இல்மை சுமந்த ஒருவர் மிம்பரில் இருக்கின்ற நேரம் அந்த வாஜிபான அமலை செய்யறதும் ஹராம். இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆத்தி அன்ஸித் வல் இமாம் யக்துபு ஃபக்கத் லகவ். இந்த இமாம் மிம்பரில் இருக்கிறாரா, ரெண்டு பேர் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, அவன் கதைச்சி நாசமா வீணா போகட்டும், அது பிரச்சனை இல்லை. நீ போய் கதைக்காத வாய் மூடி என்று சொன்னாலும் ஓண்ட கொத்துபாவும் இழந்து விடுவாய், ஓண்ட அந்த கொத்துபாவுடைய பலனை நீயும் இழந்து விடுவாய் என்று இந்த கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ் தந்த மேடை இது. அது ஏறுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று எங்கட விருத்திகளை, இது நாங்க பட்டம் பெற்றெல்லாம் படிச்சு முடிஞ்சாச்சு, அந்தஸ்து அடைஞ்சாச்சுன்றதல்ல, இப்பதான் ஆரம்பிக்க போறோம். இன்னும் நிறைய எங்களை வளர்த்து கொள்ளோம். மொழி வளம் எங்கட முத்தாலாவுடைய இன்றைக்கு எல்லாம் கொப்பிக்கட்டில் தான் போகுது. பயான் எல்லாம் கொப்பிக்கட்டில் தான் போகுது. யாராவது பண்றது அப்படியே ரெக்கார்ட் பண்ற, அப்படியே எழுதி பாடமாக்குற, மல்ல நடிச்சு. சில இடங்களுக்கு போனா ஹஜ்ரத் இன்றைக்கு என்ன பயான் பண்ண போறீங்க? அப்ப நான் ஒரு இடத்துல ஒரு பயான் ஒன்றை பண்ணினேன்னு வைங்களே, அதே பயான கேட்டு ஹஜ்ரத் இதே தலைப்புல எங்கட ஊர்லயும் பண்ணணும்னு சொன்னா, இப்ப நான் வந்தா அவர் சொல்றார், ஹஜ்ரத் அது உங்களோட பயானத்தை நான் போன கிழமை செஞ்சு, அது இல்லாம வேறு பயான் ஒன்று செய்யுங்க. கஷ்டப்படணும், முத்தாலா செய்யணும், உட்காரணும், அலனும் தொழணும், மக்களுக்கு நான் எதை இஸ்திகாரா செய்யணும், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். கண்ணியமான சகோதரர்களே, உள்ளங்கள் வாயால பேசினா காது வரைக்கும் போகும், கல்பால பேசினா கல்பு வரைக்கும் போகும். எல்லாரும் பேசுவாங்க. தொழுகையோட அமலோட ஒரு பாவத்தை பத்தி பேச போறோமா, முதல்ல அந்த வார்த்தையை பேச முன்னால அந்த பாவத்தை நாங்க நிப்பாட்டுவோம். அப்பதான் மக்கள்கிட்ட கல்புக்கு போகும், அப்பதான் அது மக்கள்கிட்ட கல்புக்கு போகும். அதனால இந்த விஷயத்துல நாங்க உலமாக்கள் மிச்சம் கவனம் எடுக்கணும். ஒன்று சொல்லுவாங்க, 1000 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை பிடிச்சி 1000 பேர் பயான் பண்றாங்க. அவட்ட வாழ்க்கையில மாற்றம் வருமா வராதான்றது இரண்டாவது. 1000 பேர் சேர்ந்து தன்னுடைய பேச்சால ஒருவரிடத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை விட ஒருவர் தன்னுடைய செயலால அதுக்கு முன்னால 1000 பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துருவார். பிராக்டிக்கல் செயலால, பேச்சால இல்ல, முதலாவது செயலால. எனவே இந்த விடயத்துல நாங்க மிச்சம் கவனம் எடுக்கணும். அடுத்தது எங்கட சுய கௌரவத்தை நாங்க பாதுகாக்கும். உலமாக்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். என்ன நான் சொல்ல வாரு, ரோட்ல போய்த்து கொண்டிருப்போம், ஒரு 3 வீல் ஓட்டுறவர் வந்தார், ஹஜ்ரத் ஏறுங்கன்றுவார். ஏறாதீங்க, நடந்து போய்க்கலும்னா நடந்தே போயிரு. அல்லது ஏறினீங்களா, அந்த ஊருக்கு போயிட்டு சேர்றதுக்கு எவ்வளோ ஹயரோ அந்த ஹயரை கொடுங்க, இன்னும் எவ்வளோ சரி 20 ரூபா போட்டு கொடுங்க, கூட்டி கொடுங்க, வச்சுக்கோ, நான் பறக்கத்துக்கு வச்சுக்கோ. நீங்க கொடுக்காம போவீங்க, அவர் வீக்கெட்டு மசரத்துண்டுவார். அடுத்தது நீங்க ஒரு முக்கியமான தேவைக்கு நீங்க கூப்பிட்டாலும் ஹசரத் ஏத்தினா சல்லி வாங்க இயலாது, ஹசரத் அவசரமா போறேன்டுவார், முடிஞ்சு. ஏன்னா இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், மனுஷன்ட்ட கேட்க அவன் கோபப்படுவான். எங்கட சுய கௌரவம் மேய்க்கிறேன். ஹசரத்தா கடைக்கு வந்தா வாப்போ, இவர் எடுத்தா பொல்லு வச்சா அது அவ்வளவு தான், நான் இல்லை என்று சொல்லு, பார்த்து அனுப்பிடு. சில முதலாளிமார்கள் பேசுற நிலைமைக்கு நாங்க இருந்துடக்கூடாது. அப்துல்லாஹி பின் முஹைரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடை போறார். கடை ஒன்றுக்கு போனா கடை முதலாளிக்கு இவரை தெரியாது, ஆனா இவரை தெரிஞ்ச ஒருத்தர் கடை உழுக்கி இருந்தார். டக்குன்னு முதலாளிட்ட காதுல என்னமோ ஊதினா, இமாம் அவர்கள் பக்குன்னு வெளியே வந்துட்டார். 2 பேரும் பதறி அடிச்சு கொண்டு, பெரியவரே மௌலானா என்ன வந்தீங்க, பேசல, பாஞ்சு ஓட்டீங்க, என்னமா தப்பு நடந்துச்சா, தவறு நடந்துச்சா? இல்லை, நான் கடைக்கு பொருள் வாங்க வந்தேன். இன்னமா நஷ்டரி பி அம்வாலினா வலா நஷ்டரி பிதீரினா. நான் ஏண்ட பணத்தை கொடுத்து எனக்கு தேவையான ஒரு உடுப்பு வாங்க வந்தேன். இப்போ அவர் உங்களுக்கு என்னமோ போட்டு, இப்போ நீங்கள் என்னோட டீல் பண்ணுறது ஏண்ட தீனை வச்சு, என் பொடியை வச்சல்ல, நான் படித்த இல்மை வச்சு தான் நீங்கள் இப்போ என்னோட நடந்து கொள்ள போகிற. சில நேரம் பணம் எடுக்க மாட்டீங்க, அல்லது பெரிசா என்னமோ அது குறைச்சிருவீங்க. நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்குற பரம்பரை, மார்க்கத்தை விட்டு வாங்குற பரம்பரை அல்ல. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கண்ணியம்! என்ன இப்படி இருந்தா தான் எங்களுக்கு இந்த மாதிரி மதரசாக்களை செய்ய. அஜர் மல்சாக்கு ஒரு தேவை, ஒரு கோல் அடிங்க, மலாருன்னு வந்து சேர்ந்துடும். எங்கட பிரச்சனை எல்லாம் அல்லாட்ட சொல்லாம அடுத்தவர்கள்ட்ட சொல்ல போனோம். எங்கட சுய கௌரவத்தை தூக்கி வீசிட்டு போனோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். மக்களுடைய உள்ளத்துல ஒரு 2ஆம் தரத்துக்கு நாங்க வந்துருவோம். அடுத்தது கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, பயான்கள் ஊர்கள்ல பேசுற நேரம் எங்கட வார்த்தை எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துற வார்த்தையா தான் இருக்கணும். பிரிக்கிற வார்த்தைகள் வந்துடக்கூடாது.
எனக்கு என்ன ஞாபகம், நாங்கள் ஒரு தஹசீலாகின புதுசியில் ஊரில் முதலாவது ஒரு ஜும்மா ஒன்று தருவாங்க. அந்த காலத்தில் எங்களோட ரஹ்மானிய மகசால் ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதில் எங்களோட சாதிக் ஹசரத் அவங்க தான் எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து எங்களை அறிமுகப்படுத்தினாங்க. மௌலவியாகி போகிற நேரம் 2 ஹசரத்மாரும் மேல் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் வந்து ஒரு சாப்பாடு போட்டு அந்த பள்ளி வாசல் அவர் எல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ தான் அவர்கிட்ட இந்த மக்கள் வேலை வாங்குவாங்க. அப்போ ஜும்மா ஒன்று போட்டால் அன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாதம், இது இது இளம் வயசு ஆலிம்கள்ட்ட இது வரணும். ரபியுல் அவ்வல் மாதம் அப்போ வேற தலைப்பில் பேசுவோமே, அன்றைக்கெல்லாம் அதை எதிர்பார்த்தா வந்து உட்காருவாங்க. இப்போ இந்த தலைப்பில் பயான் பண்ணணும். அப்போ ஒரு மூத்த ரஹ்மானிய வியாழக்கிழமை துகருக்கு பின்னால் நான் பஸ் பிடிச்சி 2 பஸ் மாறி போகணும். கடகசோட்ட பகுதியில் இருக்கிறார். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அதை இப்படித்தான் என்ன பயானுக்கு போட்டி இந்த ஊரில் முள்ளில் நடக்கிற மாதிரி உலகத்தில எல்லாம் பொன்னாட போத்துவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஊரு பிரச்சனை என்று வந்து அந்த ஊர் மக்கள் இவரைத்தான் பிடிக்கணும் என்ற நிலைப்பாடு இருக்குது. இதுதான் ஒரு ஆளுகிட்ட இருக்கும். சரியா பிள்ளையா? அடுத்தவங்களை மதிக்கிறதல்ல, ஊரில் எங்களுக்கு என்ன மதிப்பீங்க? ஊரில் எப்படி மதிப்பாங்கன்னு எங்களை பிராக்டிக்கலை பார்த்தா அந்த மதிப்பு அல்லாதான் போடும். எல்லாத்தையும் சல்லி கொடுத்து வாங்கலும், கண்ணியத்தை சல்லி கொடுத்து வாங்கல. இப்போ அவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து ஒரு ஆலோசனை எடுத்தேன். எப்படி அவர் சொன்னார், நல்ல நேரம் வந்தீங்க, நீங்கள் நாளைக்கு பயான் பண்ணுற நேரம். ஊரில் பல இயக்கங்கள் இருப்பாங்க. ஒன்று ரசூலுல்லாவை புகழ் பாடுறதுல விரும்பக்கூடியவங்க இருப்பாங்க, அதை வெறுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. நீங்கள் தப்பித்தவரி வாயை திறந்து நபியிட பேர்ல புகழ் பாடி மட்டும் போதாது, நபியை பின்பற்றணும் என்று செல்லியும் கூட சொல்ல வானம் என்று சொன்ன வார்த்தை சரிதான். புகழ் மட்டும் பாடி சரி வராது, நபியை பின்பற்றணும் என்றாலும் கூட அந்த புகழ் விரும்பிகள் இருக்கிறாங்களே, அந்த பாடல் விரும்பிகள், அவர்கள் உங்களுக்கு ரெட் மார்க்க போட்டுருவாங்க. ஆஹா, இவர் எங்களை வெட்டிட்டார். இல்லை, நீங்க பேசுங்க, ஹக்க பேசத்தான் வேணும். அதுக்கு ஒரு காலமிக்கு. இப்பதான் நீங்க ஃபெஸ்ட் ஹொத்துபா உங்களோட அது முதல் படி கோணி விட்டால் கோணலாகிட்டா முற்றிலும் கோணலாகிவிடும். அதனால நீங்க மிச்சம் கவனமா நபியிட சிறப்பு மட்டுமே பேசு. சொல்லி தந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு சுபவுக்கு வார அன்றைக்கு ஜும்மா பேர்ல போட் போட்டி ஒருத்தர் வந்தார். ஹஜ்ரத், உங்களோட மண்ணில் ஏற போறீங்க, சத்திய ஹக்க நீங்க தான் பேசும். எப்படி உசுப்பே திட்டுருவாங்க. நீங்க அடிச்சு பேசும் ஒரு பின்னால நாங்க இப்போ இவரும் தூள் பறக்க பேசுவாரு. அதுக்கு பின்னால 1000 ஹக்க சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தை இழந்துருவார். கடிதம் போகும், இதுக்கு பொன்னால இவரை ஏத்தவான், இவர் ஊர் குழப்பி. சுபஹானல்லாஹ். அதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொண்டு வரும். யார் என்ன விமர்சித்தாலும் நாங்க அல்லாஹ் ஒரு இடத்துக்கு கொண்டு வருவார். அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் நாங்க பொறுமையாக இருக்கணும். எங்கட தகுதிக்கேத்த வயசுக்கேத்த பேச்சு இது எங்கட வாழ்க்கையில இது ஒரு பெரிய ஒரு பாடமாக படிப்பினையாக நாங்கள் எடுக்கணும். அடுத்தது நாங்கள் மௌலவியாகி போனால், ஆலிம்களாகி போனால், மேற்படிப்பை படித்து முடிச்சு ஒரு மதரசாவோ ஒரு பள்ளியிலையோ ஈக்க போறோம். இல்முடைய விஷயத்துல ஹியானத்துல மிச்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னல் ஹியானத ஃபில் இல்ம் அஷத்து மினல் ஹியானத்தி ஃபில் மால். நீங்க எடுத்த இல்மிக்குதே, இந்த இல்ம போதிக்கிற விஷயத்துல நீங்க துரோகம் செஞ்சிடாதீங்க. இது பணத்துல செய்கின்ற துரோகத்தை விட ரொம்ப பாரதூரமானது. கற்ற இல்மின்படி நீங்க செயல்படுறதோட அந்த இல்ம கற்றுக் கொடுக்கிற அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரம். ஒரு மதரசால் ஓதி கொடுக்குறீங்களா, ஒரு பள்ளியில் இமாமத் செய்றீங்களா, கடமை நேரமைக்குதே கச்சிதமாக செய்யணும். பாடங்கள் ஈகுதே, சிலபஸ் அழகான முறையில் பேருக்கு வந்தா நினைச்சா வாரது, நினைச்சா இல்லாம போறது. இதுல ஒரு மாணவன் குறிப்பிட்ட காலத்துல படிக்க வேண்டிய பள்ளி பருவத்துல அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வியை கொடுக்காம அவர் வெளியாகிட்டாருண்டா திரும்ப ஒரு நாளும் அவர் அங்க மாணவராக வந்து உட்கார போறதும் இல்லை, அந்த பாடத்தை நீங்க படிச்சு கொடுக்க போறதும் இல்லை. அதனால பணத்துல செய்கின்ற துரோகத்தை விட இல்முல செய்கின்ற துரோகம் ரொம்ப பாரதூரமானது, ரொம்ப பயங்கரமாக மாறிவிடும். இந்த விஷயத்திலையும் நாங்க மிச்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது எங்களை எல்லாரும் பெரிசா எதிர்பார்ப்பாங்க, எல்லாரும் பெரிசா எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மாதிரி நாங்க நடந்து கொள்ளணும். இன்ன ஆலிம் ஓதின மதரசால தான் என்ற புள்ளைய போடணும் என்ற அந்த நிலைப்பாட்டை நாங்க செஞ்சாதான் ஓதின உஸ்தாதுமாருக்கும் ஓதிய இடத்துக்குள்ள மதிப்பை நாங்க கொடுத்தவர்களாக மாறுவோம். என்ன வாப்போ அவர் ஓதின மதரசாவா நினைச்சு பார்க்கவும் வானம் என்று சொன்னா நீங்க செய்த ஆக பெரிய துரோகமாக அது போய்விடும் என்ற விடயங்களையும் கொஞ்சம் மனசுல வச்சு ஓதி தந்த உஸ்தாதுமார்களையும் ஓதிய இடங்களையும் உங்களுக்காக வேண்டி இந்த ஓதலை முடிக்கின்ற வரைக்கும் பொருளால சிந்தனைகளால் உங்களுக்கு உதவி செய்தவர்களையும் பெற்றோர்களையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் மறந்து விடாமல் அமானிதமாக சுமந்த அந்த இல்மை மௌத்து வரைக்கும் அதை முறையாக கரை சேர்க்கக்கூடிய தக்வா நிறைந்த உலமாக்களாக ஆலிம்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களையும் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக என்று வேண்டி, சாதாரண ஒரு பள்ளிவாசல் இமாமாக இருக்கின்ற என்ன என் இடத்துல கொண்டு வந்து சில புத்திமதிகளை சொல்லுமாறு கேட்டதை நினைச்சு ஹசரத் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியையும் துவாவையும் தெரிவித்தவனாக
விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.